வெல்கம் பேக் டு நம்ம மணி லாக் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15 அக்டோபர் வெனஸ்டே, மணி ஒரு 7:10 ஆகுது. ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து வழக்கம் போல் நம்ம காலையிலேயே எடுத்து ஜிம்மு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். பிகாஸ் அந்த டைமிங் நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு. செம்ம மழை. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு அந்த டீட்டெயிலாம் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ரைனி டைமில், மழை டைமில் இயரிங்ஸ் எப்படி இருக்கும், டியூட்டிஸ் எப்படி இருக்கும், எனக்கு தெரிஞ்ச சில ட்ரிக்ஸு, ஐடியாஸு அதெல்லாம் சொல்கிறேன். எக்ஸாம்பிள், நான் ஃபஸ்ட்டு டியூட்டி எடுத்தேன் பார்த்தீங்களா, அது சொல்கிறேன் பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எடுத்த ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஒரு 6:22க்கு எடுத்தோம். ½ அன் ஹவரில் முடிச்சிட்டோம். பட் கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்ரு. இதுக்கு அது காட்டின ரேட்டு 245. இது வந்து நான் கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 360 ரூபா இருக்கும் எப்போவுமே. இது 245 ரூபா காட்டுது. ஸ்பீக் கவர் தான், டிராஃபிக் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் 300 கம்மி நான் வரமாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டேன், ஒத்துக்கிட்டாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, ஓகே வாங்க அப்படின்னு. ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி மழை டைமில், அது பீக் ஹவரில் அந்த டைமில் நீங்கள் டியூட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா பெரும்பாலும் ரேப்பிடோ மெயின்டைன் பண்ணுங்கள். ரேப்பிடோ வந்து ரேட்டு நல்லாயிருக்கும். பட் யூபர் வந்து எப்போவும் மாதிரி அந்த பீக் ஹவரு அப்போ தான் ரேட்டு கொடுப்பாங்களே தவிர மார்னிங்கில் மழை அடித்தா கூட சரி அவன் ரேட்டை மாற்றாமல் அப்படியே தான் வச்சுருக்கான். ஏன்னா இந்த ரேட்டுக்கு ஒரு 18 கிலோமீட்டர் ஓடிட்டு வர்றது நம்ம வண்டிக்கு அது எதனா செலவாச்சுன்னா நம்ம தான் பார்த்தாகணும்ல. ஸோ அதனால் அவ்வளோ கம்மி காசுக்கு ஒரு 246க்குலாம் நம்ம ஓட்டுறதுலாம் ரொம்ப வர்த்து கிடையாது. அதனால் அந்த நேரத்தில் ரேப்பிடோ யூஸ் பண்ணுங்க. ஓகே, மினிமம் 20 ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு வரா மாதிரி எந்த ஆப் காட்டுதோ அந்த ஆப்பில் ஓட்டுங்க. அதுதான் நம்மளுக்கு சேஃப். இல்லை எக்ஸ்ட்ரா கேட்க முடியும் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட ஜெனுவினாக இந்த கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு உங்களால் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் தாங்க. ரொம்ப அப்படியே போயிட்டு டீப்பாக பாடலாம் எடுக்க தேவையில்ல. இதான் மேட்ரு. இப்படி கிலோமீட்டருக்கு இவ்வளோ காட்டுது, இது ரொம்ப கம்மி, மழை பெய்யுது சார், உங்களை சேஃபாக பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்க. ஓகே ஓகே வாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட் டியூட்டி முடிச்சுட்டா ஒரு 300 ட்ரிப்பில். ஸோ செகண்ட் டியூட்டி இங்கே கிடைக்காது. நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த தரமணி ராமானுஜம் ஐடி பார்க்கில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து டியூட்டி எதுவும் கிடைக்காது. ஒன்று இங்கே போனால் ஒரு ஓவர் பிரிட்ஜ் வரும், அப்படி யூட்டர்ன் பண்ணி அப்படி இறங்கினா திருவான்மூர் அடையாறு தான் அடிக்க சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா திருப்பி யூட்டர்ன் பண்ணி இப்படி பெருங்குடி பக்கம் மூவ் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு இல்லை லெஃப்ட் எடுத்தோன்னா வேளச்சேரி போகலாம். பட் அது ரொம்ப லாங்கு. ஸோ பெஸ்ட்டு வந்து இப்படி யூட்டர்ன் பண்ணி பார்க்கலாம். அடையார் திருவான்மூர் அந்த கஸ்தூரிபாய் நகர் ரூட்டில் கண்டிப்பாக டியூட்டி அடிக்கும், பார்க்கலாம். அதேமாதிரி மழை டைமில் ரொம்ப லாங் ட்ரிப் எடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வேளச்சேரியை தாண்டி போக வேணாம். சைதாப்பேட்டை அதெல்லாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் மவுண்ட் ரோட்லாம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். ஓகே, இங்கே இந்த ராமானுஜம் ஐடி பார்க் பக்கத்துலேயே ஒரு டியூட்டி அடிச்சுது. ஐயோ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே இங்கே அடிக்கிறதே ஒரு அதிசயங்க. அதுக்கு பக்கத்தில் அடிச்சுது. சரி மூவ் பண்ணி போகலான்னு பார்த்தா ஓகே கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்க. 900 மீட்டர் தான் காட்டுச்சு. 2 மினிட்ஸில் போயிட்டு இருக்கலாம். எதுக்கு கேன்சல் பண்ணாங்க தெரியலையே. ஓகே, அதே பேர் நிறைய பேர் வந்து உங்களுதையும் ரேப்பிடோவில் வந்து ரெட்டில் காட்டுது, பர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, ப்ளூவில் காட்டுது அப்படிலாம் பார்த்தீங்களா? நான் கேன்சல் பண்ணல, நிறைய கேன்சல் ஆகும் ரேப்பிடோவில். எனக்கு அதனால தான் ரேப்பிடோ வந்து பெரும்பாலும் யூபர் வந்து அந்த ரேட்டு பீக் ஹவர் போனோன்னே கம்மியாகுமே தவிர மற்றபடி எனக்கு யூபர் ரொம்ப பிடிக்கும். அந்த கஸ்டமர் ஜென்யூனாக இருப்பாங்க. இவங்க அப்படி கிடையாது. 10 டியூட்டி போடுவாங்க. என்னென்ன ஆப் இருக்குது எல்லாத்தையும் போட்டு விட்டு எது மாட்டுதோ அதில் போவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் அது எனக்கு பிடிக்காது. நான் அதனால தான் ரேப்பிடோ வந்து பெரும்பாலும் ரொம்ப யூஸ் பண்ணுறது. ஸோ ஓகே வாங்க மூவ் பண்ணி போவோம். இன்னொரு டியூட்டி ரேப்பிடோ தான் எடுத்திருக்கேன், பார்ப்போம் அது நிற்கி தான். இது ஒரு 87, இது ஒரு 100. மணி 7:30 ஆகுது. திருவான்மூர்ல எங்க மருதீஸ்வரர் கோயிலா? மருதீஸ்வரர் தெரியாது. மருதீஸ்வரர் கோயில் டெம்பிள் தானே? வேற ஏதோ வந்து போட்டு பாருங்க எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு. ஏன்னா எனக்கு தெரியாது, நான் கிலோமீட்டர் வச்சு தான் சொல்லுவேன். ஸ்டார்ட் கொடுங்க.
3.6 20 100 வரும் இது 100 போலாமா? ஓகே, இது ஆன் த வே ட்ரிப்பு மருதீஸ்வரர் கோயில். இது கிலோமீட்டர் பார்த்து நம்ம 100 ரூபாய் கேட்டோம், 120 கொடுத்தாங்க. ஓகே, இதோடு சேர்த்து ஒரு 500 ரூபாய் இது வரைக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும், கஸ்டமர் பாருங்கள் 159க்கு ஆட் பண்ணுறாங்க எல்லாமே. யூபரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரேட்டு அடிச்சுட்டே இருக்கு. எவ்வளோ டியூட்டிஸ் மட்டும் பாருங்கள். 3 கிலோமீட்டருக்கு 107 ரூபா, ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்தால் 30 ரூபா, லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் 25 ரூபா போடுறாங்க. ஸோ அவ்வளோ டிமாண்டுங்க. 80 ரூபாய்க்குலாம் எக்ஸ்ட்ரா போட்டான், ஹிந்தி மிஸ் ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா போடுறாங்க. திருவான்மூர்லேருந்து அடையா இருக்குது. ஆனால் நம்ம ரொம்ப டிராஃபிக்கில் போய் மாட்ட வேணாம். நரமணி போனாலும் டிராஃபிக். ஹிந்தி வரதான் நல்லாயிருக்கும். அப்படியே மூவ் பண்ணி அடையாறு அப்படியே போகலாம். சாரி, நம்ம ஆலந்தூர், வெஸ்ட்டு மாம்பழம், இதுவும் டிராஃபிக். பயங்கர கன்ஃபியூஸ் ஆகுது டியூட்டி. ஓகே, ஒரு ட்ரிப்பு போயிட்டுருக்கோம். கஸ்டமர் டம்மு வாங்க டீ கடைக்கு போய்கிறாரு. பார்க்கலாம், ஆட்டோவில் அடி கிடிக்கிறான்னு பற்ற வச்சாருன்னா திட்டி விட்ருவோம். இது லாஸ்ட்டாக முடிச்சது ஒரு 215 ரூபா. பார்த்தீங்கன்னா ஒரு 7:50க்கு ஸ்டார்ட் பண்ணது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. 7.8 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட்டு. ஒரு 8 கிலோமீட்டர் முடிக்கிறதுக்கு 44 நிமிஷம். ஓஎம்ஆரில் அவ்வளோ டிராஃபிக்கு. திருவான்மியூர்லேருந்து துறப்பாக்கம் போகிறதுக்கு 45 நிமிஷம் ஆச்சு, 45 மினிட்ஸு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 215 ரூபா. இது வந்து 4th ட்ரிப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தோம். அந்த ஓஎம்ஆர் ட்ரிப் ஒன்று எடுத்தேன் பாருங்க, இப்போ நான் காட்டினேன் பாருங்க. ஒரு 220 ரூபாய்க்கு 46 நிமிஷம் செலவு பண்ணி போய் அந்த கஸ்டமரை போய்ட்டு இறக்கி விட்டோம். கிலோமீட்டர் ரொம்ப கம்மி, அதனால சரி எடுக்கலான்னு எடுத்துட்டேன். ஈஸியாக இருக்கும், பரவாயில்ல. டைம் இன்னும் ஒரு 9:10 ஆனா கூட்டமாக இருக்கும். இப்போ நான் ஒரு 8:30 தானே ஆகுதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். மழை டைம்ன்றதுனால எல்லாரும் இன்னைக்கு சீக்கிரமாக ஆஃபீஸ் கிளம்பி போகிறதுக்காக வந்திருப்பாங்க போல இருக்கு. அவ்வளோ கூட்டம். ஸோ அந்த 7 கிலோமீட்டரை முடிக்கிறதுக்கு 220 ரூபாய்க்கு அமௌண்ட் நல்ல அமௌண்ட்டு தான். பட் அதை ஸ்பெண்ட் பண்ண நேரம் ரொம்ப பெருசு. 3/4 வாரி இறக்கி விட்டுட்டு திருப்பி அங்கேருந்து டியூட்டி எடுக்கிறேன். எது எடுத்தாலும் ஏதோ ஒரு பிஜி ஆண்டா போய் ஒரு 3.5 கிலோமீட்டரு, 2.5 கிலோமீட்டர், 2.25 கிலோமீட்டரு சரி எடுத்துட்டு போகலான்னு பார்த்தா அப்படி யூட்டர்ன் பண்ணி டிராஃபிக்ல போகிறதுக்குள்ள அதுக்கே 16 நிமிஷம் காட்டுது. கஸ்டமர் ஆனால் வெயிட் பண்ணுறாங்க, பரவாயில்ல வரட்டும், ஏன்னா ஆட்டோ டிமாண்டு. பட் நம்ம வந்து அவ்வளோ தூரம் போய் 16 நிமிஷம் போனோம். தப்புன்னு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டேன். 45 நிமிஷம் அந்த கஸ்டமரை இறக்கி விட்றதுக்கு. திருப்பி வந்து அங்கேருந்து வெளியில் வந்து மூவ் பண்ணி வெளியில் வந்துடலாம். அந்த துறப்பாக்கம் ஓஎம்ஆர் ரோட்லேருந்து வெளில அந்த 200 ஃபீட் ரோடு வர்றதுக்கு இன்னொரு 20 நிமிஷம் செலவு பண்ணி வெளில வந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் 10 நிமிஷம் அந்த டியூட்டிக்கு செலவு பண்ணிட்டேன். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு ஏர்னிங்ஸ் கம்மியானதுக்கு காரணம் அந்த டியூட்டி. பட் காலையில் கரெக்டாக எல்லாமே சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது ஒரு டிராபேக் இன்னைக்கு. ஸோ ஓஎம்ஆர் அந்த மாதிரி இடத்துக்குலாம் இந்த மழை நேரத்தில், இந்த பீக் ஹவரில் டிராஃபிக் நேரத்தில் போறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு ஆல்டர்னேட்டிவாக வேறு எதனா டியூட்டி கிடைக்குது அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அதான் பெட்டராக இருக்கும். ஸோ இதுவே எடுக்க முடியல. ஓகே, இது வந்து ஒரு 180 19.25. இது வந்து 5வது ட்ரிப்பு ரேபிடோவில். ஸோ ஓகே, யூபில் ஒரு ட்ரிப் எடுத்தோம், கேன்சல் ஆகிடுச்சு. சரி ஓகே, இது வரைக்கும் அதான் பார்ப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் இருக்கோம், மடிப்பாக்கத்தில் இருக்கோம். அந்த ஓஎம்ஆர் டியூட்டி முடிச்சுட்டு அந்த அதான் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி வெளில வரேன். வெளில வந்து பார்த்து அடுத்த டியூட்டி எடுக்கிறேன், அது காட்டுறேன். அந்த 180 டியூட்டி ஒன்று இப்போ காட்டின பாருங்க, அதுதான். அதை வந்து ஒரு 16 நிமிஷத்தில் ஈஸியாக அந்த மடிப்பாக்க வரைக்கும் அங்கே ஒரு டியூட்டி அதை முடிச்சுட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரிப் டியூட்டி சிட்டி. இப்போ நான் வந்து வேளச்சேரி பெரும்பாலும் தாண்டது கிடையாது. எப்போனா ஆசைப்பட்டனா தான் சிட்டியில் நானும் போவேன், அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி சின்ன ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். 1.1 கிலோமீட்டருக்கு 100 ரூபாய் ஈஸியாக.
பெரிய பெரிய ட்ரிப்பு நம்ம எடுத்து ஆசைப்பட்டு சிட்டி உள்ள போய் டிராஃபிக்ல முந்தானத்து ஒரு பாரிஸ் ட்ரிப் ஒன்று எடுத்தேங்க. 500 ரூபாய் ட்ரிப்பு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண நேரம் 2.25 மணி நேரம் மேடவாக்கத்துல இருந்து அந்த சென்ட்ரல் போனது. ஸோ எப்பவுமே சொல்றேன், சின்ன ட்ரிப்பு வர்த்து பெரிய ட்ரிப்பை விட பீக் ஹவர்ல. ஸோ நம்ம மிஸ் பண்றது எல்லாமே நம்ம பார்க்கும்போது பெருசா நம்ம பார்வைக்கு தெரியாம நம்ம பார்க்குறோம். பட் அந்த சின்ன ட்ரிப்போட அந்த வேல்யூ, அந்த பெனிஃபிட் அது வந்து ரொம்ப பெருசு. இந்த மாதிரி நேரத்துல ஈஸியா டப்பு டப்பு டப்புன்னு டிராஃபிக் இல்லாம ஓட்டி ஏன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ சின்ன ட்ரிப் எல்லாம் கொஞ்சம் மஸ்ட், அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஓகே, கலச்சேரி டைம் வந்து 9:35. வீட்டில் இருந்து கிளம்பி ஒரு 3 மணி நேரம், 930 ரூபா. ஃபுல் டிராஃபிக்கு படிப்பாக்கத்தில் இருக்கும். டியூட்டியே எடுக்க முடியல, அடிக்குது. இந்த டிராஃபிக்கில் எடுத்தாலும் கேன்சல் பண்ணிடுறாங்க கஸ்டமர். டைமிங் அதிகமாக காட்டுது. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:41. வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக 3 மணி நேரம் ஆகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூபரில் ஒரு 460, அந்த வே ட்ரிப்பு ஒரு 120, ரேப்பிட்டோவில் வந்து ஒரு டியூட்டி எடுத்துட்டேன், அதனால் காட்ட மாட்டுது எவ்வளோன்னு. ஸோ இது வரைக்கும் வந்து 930 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் 3 ஹவர். பட் வந்து ஒரு நிறையா வேஸ்ட் பண்ணியிருக்கோம் டைமிங். டிராஃபிக்கை பாருங்கள், மடிப்பாக்கத்தில் இருக்கோம். இந்த பக்கம் காலியாக இருக்குது, அந்த பக்கம் பாருங்கள். ஸோ எந்த டியூட்டி எந்த ஏரியா எடுக்கிறதுன்னு கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்தோன்னா ஈஸியாக இந்த மழை நேரத்தில் அசால்ட்டாக ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நல்ல ரேட்டு. ஓகே, இது வந்து ஒரு 6வது ட்ரிப்பு. 226, இதுக்கு 240. மணி 10:15. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 3.5 மணி நேரம். ஃபைனல் ட்ரிப்பு போத்தீஸ் குரோம்பேட். பீக் ஹவர் ஓவர், மழையும் ஓவர். ஓகே, இது வரைக்கும் ஏர்னிங்ஸ் பார்ப்போம். ரேப்பிட்டோவில் ஒரு 493, இது ஒரு 460. ரேப்பிட்டோவில் அந்த பேமெண்ட் அப்டேட் ஆச்சான்னு தெரில. அந்த வே ட்ரிப்பு ஒரு 120. ஸோ எல்லாம் சேர்த்து 1170 ரூபா இது வரைக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி மழை டைமில் ஸோ எப்பவுமே நம்ம வண்டி மெயின்டெனன்ஸை பற்றி சொல்ல மாட்டோம், ஏர்னிங்ஸை பற்றியே சொல்கிறோம். வண்டிக்கு செலவு நிறைய ஆகும்னு சொல்கிறாங்களே. ஸோ இப்போ சொல்கிறோம், இந்த மாதிரி மழை நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம வண்டியை வந்து பாதுகாப்பாக ஓட்டுறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சைலன்சர் அந்த பேக்கில் அந்த அளவுக்கு தண்ணி ஏறாத அளவுக்கு நம்ம பார்த்து, ரொம்ப ஆழமாக தண்ணி இருந்துச்சுன்னா அவசரப்பட்டு அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிடாதீங்க. சில இடம்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், சப்வேவில் போயிட்டு வர மாதிரிலாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வண்டி மழை நேரத்தில் ஓட்டிகிட்டே இருக்காதீங்க. ஸோ டைம் விடுங்க, ஒவ்வொரு டியூட்டிக்கு ஒரு டைம் விடுங்க. அந்த புகை அடிக்கிற அளவுக்கு நிறைய வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க தண்ணியிலே. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. ஏர்னிங்ஸ் முக்கியம். நம்ம உடம்பு அதை இந்த ஆட்டோவை ஓட்டுறதுக்கு எவ்வளோ முக்கியமாக நம்ம உடம்பை பாதுகாத்து வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம ஆட்டோவும் நல்லா இருக்கணும், அதுவும் நம்ம பார்த்துக்கணும். அதேமாரி இந்த வைஃபர்லாம் போட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் ஓட்டுறீங்க, எவனா பைக்கில் மழை தண்ணிலாம் தூக்கி அடிச்சிடுறானா ஆஃப் பண்ணுறீங்க, அதோட வைப்பரை போட்டு அடிக்காதீங்க. ஸோ அந்த சேர்த்து தண்ணியில் போட்டு அடித்தோன்னா ஸ்க்ராட்ச் ஆகிடும் ஃபுல்லாக அந்த கிளாஸ், அந்த சின்ன சின்ன பொடி கல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாரும் அடிச்சுட்டாங்கன்னா உடனே வைப்பர் ஆஃப் பண்ணிட்டு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி ஃபுல்லாக தொடச்சிருங்க. கிளாஸ் அந்த கண்ணாடியை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வைப்பர் போடுங்க. அதே மாதிரி கண்டினியூவாக வைப்பரும் போட்டுட்டு இருக்காதீங்க. இந்த கிளாஸ் வந்து சீக்கிரம் அந்த மட் அந்த இது போயிடும், ரொம்ப ஒரு மாதிரி அந்த பிரைட்னஸ் இருக்காது. ஸோ டியூட்டிக்கு நடுவில் வைப்பருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன், மழை நேரத்தில் நான் ஃபாலோ பண்ணுறேன். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் கேட்டிருக்கேன் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இது ரைட் சைடு அதை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. கஸ்டமர் வந்து 2 பக்கம் திறந்து விடுனுவாங்க, போயிட்டே இருக்கும் போது புழுக்கம் ஆயிடுச்சுன்னுவாங்க மழை கொஞ்சம் அப்படி கம்மியாச்சுன்னா. ஸோ ரைட் சைடுனா அந்த தண்ணிலாம் அடி இதுவாகும் அவங்களுக்கு அப்படின்னா ரைட் சைடு கொஞ்சம் எப்பவுமே நம்ம ஓப்பனில் வச்சு க்ளோஸ் பண்ணி இருக்கிறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது. ஓகே, ஸோ வண்டியும் நம்ம மெயின்டெனன்ஸும் ரொம்ப முக்கியம். ஓகே, அதுவும் ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மழை தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்கிற இடம்லாம் வந்து போகிறத தவிர்த்துருங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். சிஎன்ஜி காலி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு. நேற்று காலைல தான் பிடிச்சேன், நேற்று ஈவினிங் பிடிக்கல, இன்னைக்கு காலையும் பிடிக்காம அப்படியே வந்துட்டேன். பாதி இருந்துச்சு.
பார்ப்போம். பக்கத்தில் முடிச்சூர் போய் பிடிக்க வேண்டியதுதான். அதனால் டியூட்டி கிடச்சா பார்ப்போம், இல்லை அப்படியே போக வேண்டியதுதான். இங்கே எப்போவுமே காலியாக இருக்கும் இந்த முடிச்சூர் பங்கில். இன்றைக்கி அங்கேயே கூட்டமாக இருக்குது. வேலைக்கு ஆகலை. நான் மதியத்துக்கு மேலே வந்து சிஎன்ஜி பிடிச்சிக்க போகிறேன். பசி சிஎன்ஜி பிடிக்கலான்னு போனால் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். சிஎன்ஜி பிடிக்கல, கிளம்பி வந்துட்டேன். டிஃபன் சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி பிடிக்கல பார்த்தேன். போயிட்டு அந்த முடிச்சூர் பைபாஸ் எப்பயும் காலியாக இருக்கும். அந்த முடிச்சூர் பைபாஸ்லேருந்து அந்த பங்க்கில் இருந்து அப்படியே போயிட்டு இருக்கு. நானும் கொஞ்சம் தூரம் போனால் லைனாக, ஏன்னா எப்பவுமே வந்து காரு ஆட்டோ தனித்தனியாக டிவைட் பண்ணி விடுவாங்க, 4 ரூபா விடுவாங்க. ஸோ நீங்கள் மழை டைம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு டிராஃபிக் போலீஸ் ஏதோ சொன்னாங்க போல இருக்கு. அதனால ரோட்டில் வண்டி ரொம்ப டிராஃபிக்காக நிறுத்த வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே நீட்டாக கலந்து விட்டுட்டாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கு. ஸோ வேலைக்கு ஆகாது, ஏன்னா நம்ம காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு வரோம் 6 மணிக்கெலாம். ஸோ 10:45 முடிச்சிட்டேன். டிஃபனை முடிச்சாச்சு. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஒரு 2 மணிக்கு எழுந்துச்சு. ஏன்னா பக்கத்தில் சிட்லப்பாக்கம் வரதராஜா தேட்டர் பக்கத்தில் ஒன்று இருக்கு, அங்கே போயிட்டு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 6 to 10 மார்னிங்கு, திருப்பி வந்து 2 to 6 இந்த டைமில் தான் ஆட்டோ, மற்ற டைமில் கார் தான். ஸோ இப்போ அங்கே போக முடியாது. அதனால் வீட்டில் போயிட்டு தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 3 மணிக்கு அப்படியே 2:30 மணிக்கே கிளம்பி வந்து அங்கே பிடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியது தான். ஸோ வந்து ஒரு 1170 ரூபா நம்ம இன்னைக்கு ஃபைனலாக ஏர்ன் பண்ணியிருக்கோம். அந்த ஓஎம்ஆரில் போயிட்டு மாட்டினது நம்ம பண்ண தப்பு. அந்த பக்கம் போகலன்னா இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிடலாம். சரி, அதனால அந்த பக்கம் போக முடியல. பரவாயில்ல. ஸோ இன்னைக்கு இயர்னிங்ஸ் அவ்வளோதான். மழை டைமில் இயர்னிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். எப்படிலாம் போகலாம், ரூட்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். எங்கெங்கெல்லாம் போகக்கூடாது, மாட்டக்கூடாது. ரொம்ப லாங் ட்ரிப் எடுக்காமல் ஷார்ட் ட்ரிப் எடுத்தோன்னா ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஐடியா கேட்க தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க மணி விலாக்ஸுக்கு. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க. டேக் கேர். உடம்பு பார்த்துங்க. ஓகே, நிறைய நண்பர்கள் அக்கறையோட என்ன ப்ரோ இப்போலாம் 2 இட்லி தான் உங்கள் உடம்புக்கு போதுமா அப்படின்றீங்க. ஆக்சுவலாக சாப்பாடு குவான்டிட்டிலாம் கம்மி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு 700 ml ஜூஸு குடிச்சிட்டு தூங்கி வச்சுன்னு வச்சுங்க, வேறு லெவல். ஓகே.